வாழ்வுரிமைக்காகவும் உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் தொடர்ந்து போராடி வருகிறது. சட்டமன்றத்தில் ஒருவனாக இருந்து நான் எடுத்து வைக்கின்ற தமிழர் நிலத்திற்கு தேவையான கருத்துக்களை, தேவையான சட்ட திருத்தங்களை முறையாக செய்து எங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டால் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு இருக்கிற 90% பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை கனிவோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். நாளை கூடுகின்ற அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தில் நிச்சயம் இந்த கருத்தை நான் வலியுறுத்துவேன். ஏற்கனவே கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டிய கூட்டத்திலும் இந்த கருத்தை நான் வலியுறுத்தியிருக்கிறேன். ஆனால் அது அனைத்தும் நடைமுறைக்கு வந்தால் தமிழ் சமூகம் பல்வேறு இழந்த உரிமைகளை பெறுவதற்கும் இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்பு அரணாக தமிழ்நாடு அரசு இருக்கு என்று பொதுமக்களின் நம்பிக்கை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த பத்திரிகை ஊடகவியலாளர் சந்திப்பின் ஊடாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் தமிழக அமைச்சரவைக்கும் என் வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அதிமுக மூத்த உறுப்பினர் KS செங்கோட்டையன் நேற்று கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அதிமுக பொதுச் செயலாளர் நீக்கிட்டார். அதிமுக என்பது கடகோடி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் கிளை கட்டமைப்பு கொண்ட ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம். மறைந்த எம்ஜிஆர் அவர்களாலும் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களாலும் கட்டி காக்கப்பட்ட இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக விளங்கிய ஒரு கட்சி. அதனுடைய முன்னணி தலைவர்களை விலக்குவதும் நீக்குவதும் தொடர்வது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு, தமிழர் வாழ்வுரிமைக்கு, தமிழ் சமூகத்தின் ஓர்மைக்கு ஏற்புடையதல்ல. இங்கு நாம் வலுவாக இருந்த காலத்திலேயே அதிமுகவை இடி, வருமான வரித்துறை மற்றும் சிபிஐ வைத்து மிரட்டி அரசியல் ரீதியாக தங்கள் பக்கம் இழுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பலமான கட்சியை அவர்களால் மிரட்டி பணிய வைக்க முடியும் என்று சொன்னால் பலம் இழந்த அந்த கட்சியை நிச்சயமாக அவர்கள் சிதறடிப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள். அதனால் என்னுடைய ஒரு கருத்து, இங்கு அதிமுகவோ திமுகவோ தமிழர் தலைமை அரசியல் கட்சிகளோ வலுவாக இருந்தால்தான் நாம் தமிழ் சமூகத்தின் உரிமைகளை பாதுகாக்க முடியும்.